ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நான் உங்கள் பிரதீப் குமார். நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூனிட் 2 சிம்பிள் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் பார்ட் 5. இந்த சப்ஜெக்டோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே வந்து ப்ளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். மற்ற சப்ஜெக்ட்டுக்கான ப்ளேலிஸ்ட்டையும் வந்து மேலே கொடுத்துருப்பேன், ரெண்டு லாங்குவேஜுமே. மறக்காமல் எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பிஹேவியர் ஆஃப் மெட்டீரியல் இன் டென்ஷன் அப் டு ரப்சர் வித் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிமன் ஒன்று எடுத்துக்க போகிறோம். ஒரு டக்டைல் மெட்டீரியல் இல்லைனா பிரிட்டில் மெட்டீரியலாக வந்து ஒரு ராட் எடுத்துக்க போகிறோம். அதை யூடிஎம்ன்ற யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷின் அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணி அந்த மெட்டீரியலோட பிஹேவியரை வந்து செக் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணி அதோட ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் அப்ளை பண்ணி அதோட மெட்டீரியலோட பிஹேவியர் வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்க டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து இதில் கொடுத்துருக்க மாதிரி தான் வந்து ரெண்டு ஜாக் நடுவில் நம்ம ஒரு அயன் ராடை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அதை ரெண்டுத்தையும் இழுக்க போகிறோம். டென்சைல் லோடு வந்து கொடுக்க போகிறோம். அப்போ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் வந்து அந்த லோடில் அந்த ராடில் வந்து அப்ளை ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் எவ்வளோ அப்ளை ஆகுது அப்படின்றத வந்து ஒரு யூடிஎம் மிஷினில் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ நான் சென்டராக கொடுத்துருக்க க்ரீன் கலர் மிஷின் வந்து யூடிஎம் மிஷினில் வந்து அனலாக் மிஷின். அதே வந்து ரைட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் யூடிஎம் மிஷின் தான். அது வந்து டிஜிட்டல் மிஷின். ஸோ அதோட ரீடிங் வந்து எக்ஸாக்டாக வந்து டிஜிட்டல் மிஷினில் வந்து கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேனுவலாக நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்க டிஃப்ரென்சஸ். ஸோ இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அந்த யூடிஎம் மிஷினில் அந்த ஸ்பெசிமனை வந்து கொடுக்க போகிறோம். கிராஜுவலாக அதோட லோடை வந்து அப்ளை பண்ணி அதை வந்து அந்த லோடு வந்து அப்ளை ஆகிறத நம்ம கால்குலேட் பண்ணி அதோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினை வந்து ஒரு கிராஃபிக்கல் மெத்தடில் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கிராஃபில் வந்து அந்த ரீடிங்ஸ்லாம் பிளாட் பண்ணி எப்படி அந்த கர்வ் போகுது, அதில் என்னென்ன வந்து ஸ்ட்ரெஸ்லாம் வந்து ஏற்படுது, ஸோ அதனால் என்ன பிஹேவியர் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த ராட் பிரேக்கேஜ் ஆகிற வரைக்கும் அல்டிமேட் லோடு கொடுத்து பிரேக்கேஜ் ஆகிற வரைக்கும் பார்க்க போகிறோம். இப்போது இது நான் வந்து ஒரு ராடோட எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஸ்ட்ரெயினையும் ஒய் ஆக்சிஸில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது அந்த ராடை வந்து நான் பிரேக் பண்ணுறதுக்கு அந்த லோட் யூடிஎம் மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணி பிரேக் பண்ணிட்டேன். ஸோ அப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றது தான் இதுக்கான மார்க்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ABCDEF அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து அதாவது 0 to A அப்படின்ற பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரப்போர்ஷனல் லிமிட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் நடக்குது. நெக்ஸ்ட்டு ஏலேருந்து பிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் லிமிட்ன்ற பாயிண்ட் நடக்குது. அப்புறம் பிலேருந்து சி பார்த்திங்கன்னா அப்பர் ஈல்டு பாயிண்ட்னும், அப்புறம் சிலேருந்து டி வந்து பார்த்திங்கன்னா லோயர் ஈல்டு பாயிண்ட்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பிலேருந்து டி வரைக்கும் ஈல்டு பாயிண்ட்ற ஒரு விஷயம் தான் நடக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிலேருந்து இ வரைக்கும் அல்டிமேட் பாயிண்ட் நடக்குது. நெக்ஸ்ட்டு இலேருந்து எஃப் வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரேக்கிங் பாயிண்ட் வந்து நடக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து மெட்டீரியல் உடஞ்சி போகுது. ஸோ இது ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ப்ரப்போர்ஷனல் லிமிட். ஸோ ப்ரப்போர்ஷனல் லிமிட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் லெவலில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து ஊக்ஸ்லான்னு சொல்லுவோம். ஊக்ஸ்லாவில் வந்து இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊக்ஸ்லா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்றது தான் வந்து ஊக்ஸ்லா. ஸோ இதில் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் கான்ஸ்டன்ட் அப்படின்றத வந்து பாயிண்ட் ஏல ப்ரப்போர்ஷனல் லிமிட்டில் காட்டுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்ம லோடு கொடுப்போம். லோடு கொடுக்கும்போது அந்த பொருளில் வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்படும். ஸோ ஸ்ட்ரெஸ் அந்த லோடுனா டென்சைல் லோடு கொடுக்க போகிறோம், இழுக்க போகிறோம். அந்த ராடை இழுக்கும்போது அந்த ராடு வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ்க்கு ஏற்படுது. ஸோ அப்போ அந்த ராடில் வந்து ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாமல் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து மூவ் ஆக போகுது. அடுத்த ஸ்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது தான் வந்து அடுத்த ஸ்டேஜ். ஸோ ப்ரொபோஷனல் லிமிட்குள்ளே இருக்கிற வரைக்கும் அதோட சைஸ் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. அது என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா அந்த கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸையும் ஸ்ட்ரெயினையும் தாங்கிக்கிட்டு அதோட டைமென்ஷன்ஸை மாற்றிக்காமல் அது இது வரைக்கும் போராடிட்டுருக்கு. ஸோ இது பேர் தான் வந்து ப்ரப்போர்ஷனல் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் லிமிட். ஏலேருந்து பி வரைக்கும் நடக்கிற அந்த பாயிண்ட் தான் வந்து எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எலாஸ்டிக் லிமிட்டில் என்ன பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதில் அட்டன் ஆகிடும். அப்படி அட்டன் ஆகும்போது என்ன ஆகும்னா அதோட ஒரிஜினல் ஷேப்லேருந்து அதாவது ஒரிஜினல் டைமென்ஷன்லேருந்து அது சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆகிறது பார்த்திங்கன்னா அதோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும், அதோட பிரெத் வந்து கம்மியாகும். ஸோ இப்படி ஆகும்போது பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஏ டு பியில் வந்து நம்மளுக்கு எலாங்கேஷன் நடக்குது. அதாவது எலாஸ்டிக் லிமிட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே நடக்குது. ஸோ இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ எலாஸ்டிக் லிமிட்டில் என்ன ஆகும்னா அந்த பொருளோட லென்த் வந்து வேரி ஆகுது.
இப்போ நம்ம அந்த மிஷினை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா, எலாஸ்டிக் லிமிட்டில் படி என்ன ஆகும்னா அந்த பொருள் மறுபடியும் அதோட பழைய பொசிஷனுக்கே ரீகெயின் ஆகிடும். அதுதான் வந்து எலாஸ்டிக் லிமிட். ஸோ அந்த லிமிட்டை தாண்டிச்சுன்னா அதுக்கப்புறம் ரீகெயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொபோஷனல் லிமிட்டில் வந்து அந்த பொருள் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் தாங்கிக்கிட்டு இருக்குது 0 to A பாயிண்டில். நெக்ஸ்ட் A to B பாயிண்டில் பார்த்திங்கன்னா அந்த பொருளோட டைமென்ஷன் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அது ஒரு எலாஸ்டிக் லிமிட்குள்ளே இருக்கிறதுனால நம்ம மறுபடியும் லோடை ரிலீஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா பழைய மாதிரியே அதோட சைஸ் வந்து மாறிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பி பாயிண்ட்லேருந்து டி பாயிண்ட் வரைக்கும் அது பார்த்திங்கன்னா ஈல்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிலேருந்து டி வரைக்கும் நடுவில் சியும் இருக்குது. ஸோ பிலேருந்து டி வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து ஈல்டு பாயிண்ட் சொல்லுவோம். ஸோ ஈல்டு பாயிண்ட் அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபினாமினல் ரேட். ஸோ அதோட மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எலாஸ்டிக் லிமிட்டையும் தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போயாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் லிமிட் அப்படின்ற மாதிரியான ஸ்டேஜுக்கு வந்துடுது. ஸோ இப்போது அதோட டைமென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம லோடை வந்து ரிலீஃப் பண்ண பிறகு அது மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு போகாமல் அதே பொசிஷனில் தான் வந்து இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பாயிண்ட் சி வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்பர் ஈல்டு பாயிண்ட் சொல்லுவோம். பாயிண்ட் டி வரைக்கும் பார்த்திங்கன்னா லோயர் ஈல்டு பாயிண்ட் சொல்லுவோம். அப்போ அதாவது அப்பர் ஈல்டு பாயிண்ட்டுக்கு போகும்போது பிளாஸ்டிக் லிமிட்டில் வந்து அது இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு விதமான மாற்றமும் இல்லாமல் அதோட லென்த்து மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லோயர் ஈல்டு பாயிண்டில் பார்த்திங்கன்னா அது நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகக்கூடிய கண்டிஷன், அதாவது பிளாஸ்டிக் ஸ்டேஜையும் வந்து தாண்டி போகக்கூடிய கண்டிஷனில் வந்து அது போகுது. அப்போது பார்த்திங்கன்னா அதோட பிரிட்டில்னஸ் வந்து இந்த நேரத்தில் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ பிளாஸ்டிக் ரேஞ்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா அது வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் தான் வந்து எலாஸ்டிக் லிமிட்டுக்கும் பிளாஸ்டிக் லிமிட்டுக்கும் நடுவில் வந்து இருக்கிற பாயிண்ட், அதாவது சி அப்படின்ற பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனில் நம்ம இப்போது ஸ்டாப் பண்ணோம்னா கூட அந்த மெட்டீரியல் வந்து உடையாது, ஆனால் பழைய லென்த்துக்கு வந்து மாறாது. ஸோ இப்போ என்ன லென்த்தில் இருக்கோ அதே லென்த்தில் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பிளாஸ்டிக் ரேஞ்ச் அப்படின்னா பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மெட்டீரியலில் இந்த ஸ்ட்ரெஸ் லிமிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்ட்ரெஸ் அதிகமானதுனால டேரெக்டாக ஸ்ட்ரெயின் கூட ப்ரொபோஷனலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து டி பாயிண்ட்லேருந்து இ பாயிண்ட் வரைக்கும். ஸோ அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ன்றது அந்த ஸ்பெசிமனால் தாங்கக்கூடிய அதிகபட்சமான லோடு, இதுதான் வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்பெசிமன் வந்து பிளாஸ்டிக் ரீஜனை வந்து தாண்டிட்டு நெக்ஸ்ட்டு அல்டிமேட் ரீஜனுக்கு வந்து போயிட்டுருக்கு. இந்த அல்டிமேட் ரீஜனில் பார்த்திங்கன்னா அந்த பொருள் எவ்வளோ லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆக முடியுமோ அவ்வளோ லென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ அந்த பொருள் ஏதாவது அந்த ராடில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடம் வந்து வீக்காக இருக்கும். அந்த வீக்காக இருக்க ஏரியாவில் பார்த்திங்கன்னா மெதுவாக அதோட திக்னஸ் வந்து குறைஞ்சி அங்கே ஒரு நெக் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த நெக் ஃபார்ம் ஆகிற இடம் தான் வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அல்டிமேட் லோடு கிடைக்கும் அந்த இடத்துல. ஸோ அல்டிமேட் லோட்னால அந்த நெக் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கம்பல்சரி இது வந்து உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த மிஷினை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நெக் ஃபார்ம் ஆனதோடு நின்றுடும். எந்த இடத்துல வந்து அந்த ராடு வந்து வீக்காக இருக்குன்றதை நம்ம இது மூலமாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போது அதோட லென்த்து மாதிரி இருக்கும், பிரெத் வந்து கம்மியாக இருக்கும். அந்த பிரெத்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் வீக்காக இருக்கிற இடத்துல மட்டும் நெக் மாதிரியான ஃபார்ம் ஆகிருக்கனால அந்த இடத்துல மட்டும் அதிகமான பிரெத் வந்து குறைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபினாமினல் ஆஃப் நெக் ஃபார்மிங் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த பாயிண்ட் தான் வந்து ஃபினாமினல் ஆஃப் நெக் பாயிண்ட். அந்த இ அப்படின்ற பாயிண்டில் வந்து அந்த நெக் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த நெக் ஃபார்ம் ஆகிற ரீஜனில் பார்த்திங்கன்னா அதோட பிரெத் வந்து ஓவராலாக ரொம்ப குறைஞ்சிருக்கும். இது பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு அல்டிமேட் பாயிண்ட்லேருந்து பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிடுச்சு அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் வந்து ஃபினாமினல் ஆஃப் நெக்கிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ வந்து அதோட பிரிட்டில்னஸோட லெவலை வந்து முழுக்க அது அட்டன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் வந்து ஈலேருந்து எஃப்க்குள்ளே நடக்கும். இந்த பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியல் முழுக்க உடையிறதுக்கான இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து கண்டினியூஸாக அந்த லோடு கொடுத்துட்டே இருக்கிறனால அதோட கெப்பாசிட்டியை வந்து தாண்டிடுச்சு. அந்த கெப்பாசிட்டி தாண்டினால அந்த ரீஜன் அந்த லோடு கொடுத்து அந்த வீக்னஸ் ரீஜன் என்னாகன்னா அந்த லோட்னால் பிரேக் ஆகிடும். ஸோ பிரேக் ஆகிடுச்சு அந்த ஸ்பெசிமன். இப்போ வந்து பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இது எஃப்ன்ற பாயிண்டில் சடன் பிரேக் வந்து பாயிண்டில் வந்து நிற்கும். மறுபடியும் அந்த மிஷின்ஸ் வந்து பழைய பொசிஷனுக்கு போய் லாக் ஆகும். ஸோ இப்போ அந்த ராட் வந்து 2 துண்டாக வந்து பிரேக் ஆகி அதோட பொசிஷனுக்கு வந்து பழைய பொசிஷனுக்கு போயாச்சு. இதுதான் வந்து பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அடுத்ததாக இருக்கிறது தான் இந்த பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன் அப்படின்ற விஷயத்தை வச்சு இதை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து
எல்ஓ அப்படின்றது வந்து லென்த் ஆஃப் த ஸ்பெசிமன் ஆஃப்டர் ஃப்ராக்சர். அதாவது இப்போ லென்த் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா ஃப்ராக்சருக்கு அப்புறம். ஸோ அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதை பார்க்க போகிறோம். நம்ம ஆரம்பத்தில் அந்த லென்த் வந்து அந்த ராடோட லென்த் வந்து எவ்வளோ எடுத்தோன்றதை எல்னு எடுத்துக்கிறோம். அது வந்து ஒரிஜினல் லென்த் ஆஃப் த ஸ்பெசிமன். இப்போ அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன் ஈக்குவல் டு அந்த சேஞ்ச் இன் லென்த் மைனஸ் ஒரிஜினல் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த் இன்ட்டு 100 போடும்போது அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும். எவ்வளோ லென்த் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது தெரியும். அதே மாதிரி வந்து அதோட ஏரியா கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ரிடக்ஷனையும் கண்டுபிடிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஏன்றது வந்து ஒரிஜினல் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். நம்ம ராடை வந்து உடைக்கிறதுக்கு முன்னாடி அப்புறம் உடைச்சதுக்கு அப்புறம் இருக்க ஏரியா வந்து நெக் ஃபார்மிங் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம். ஸோ அது ரெண்டுத்தையும் வந்து நம்ம மைக்ரோமீட்டரை வச்சு மெஷர் பண்ணிக்கிறோம். மெஷர் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ வந்து இந்த ஃபார்முலாஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ரிடக்ஷன் இன் ஏரியா ஈக்குவல் டு ஒரிஜினல் ஏரியா மைனஸ் சேஞ்ச் இன் ஏரியா டிவைட் பை ஒரிஜினல் ஏரியா இன்ட்டு 100 அப்படின்ற வேல்யூவில் போடுறோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ அந்த ரிடக்ஷன் ஆகிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அந்த மெட்டீரியல் வந்து ரிடக்ஷன் ஆகிருக்கு அதோட அதோட ஏரியாவில் அப்படின்னு கிராஸ் செக்ஷன் ஏரியாவில் வந்து ரிடக்ஷன் ஆகிருக்குன்றதை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். இது மூலமாக அந்த ஒவ்வொரு மெட்டீரியலும் இது மாதிரி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, மைல்டு ஸ்டீல், இது மாதிரி ஒவ்வொரு ராடுக்கும் இருக்கிற மெட்டீரியல் பிஹேவியரை வந்து நம்ம இந்த யூடிஎம் மிஷின் மூலமாக ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபைண்ட் அவுட் பண்ணி அது எந்த அளவுக்கு அதோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் வந்து தாங்கும், அதோட பிஹேவியர் எப்படி இருக்குன்றதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.